इस सुबह के समय में हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से इस मॉर्निंग प्रेयर में अभिनंदन और स्वागत करता हूं। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். आज के दिन में भी प्रभु की महान कृपा आप सबके ऊपर है। இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. विश्वास करने वालों के लिए सब कुछ संभव है। விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वालों के लिए सब कुछ संभव है। விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. इस सुबह के समय में आपके जीवन में जो कुछ भी आज तक असंभव है वो सब कुछ संभव होने वाला है। இந்த என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் முடிய பண்ணுவார். विश्वास ऐसे एक चीज है जो कितने भी बड़े कठोर कठिन दरवाजा है, कितना भी बंद दरवाजा है, सालों से बंद पड़ा है, वो खोल देगा। விசுவாசமானது எப்படிப்பட்டதுன்னா வருடங்களாக பல நாட்களாக மிகவும் கடினமான வாசல்களையும் திறக்கக்கூடிய வல்லமை படைத்தது விசுவாசம். इसलिए बाइबल कहता है आयसाया की किताब अध्याय 43 में अगर आप पढ़ के देखेंगे वहां पे लिखा है ना, ब्रास का जो दरवाजा है ना, उसको तोड़ कर अंदर लेके जाने वाला। அதனாலதான் நீங்க ஏசாயா 43 நீங்கள் படிக்கலாம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து என்று வேதம் சொல்லுகிறது. जो धन आपके लिए रखा गया है वो मैं आपको दूंगा करके वचन में लिखा है। உங்களுக்காக வைக்கப்பட்டதான பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது. आयसाया 43 का अगर 3-4 पढ़ के देखेंगे वहां पे लिखा है I will break the doors of brass and I will give you all the treasures. எல்லாம் நீங்க ஏசாயா 41:3 நான் நீங்க 3, 4, 5 படித்து பார்ப்பீர்கள் என்றால் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லப்படும். புதையல்களை தருவேன், புதையல்களை தருவேன், பொக்கிஷங்களை தருவேன். So आपके लिए जो कल मैंने जो शुरू किया था है ना, ट्रेजर हंट है ना, वो आपके अंदर ही है। ये जो दरवाजा कहाँ है वो आपके अंदर ही है। நான் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு நான் சொல்லி ஆரம்பித்தேன், பொக்கிஷ வேட்டை. அந்த வேட்டையானது அது வெளியில் அல்ல, அது உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது. पहला आदम ने जब वो जाकर वो भले बुरे का ज्ञान का फल को खाया, उसी दिन उसने उस दरवाजा को बंद कर दिया। முதலாம் ஆதாம் அன்று நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை சாப்பிட்ட உடனே இந்த கதவை அவன் மூடிட்டான். वो भले बुरे का ज्ञान जब अंदर आया, ये ज्ञान जब अंदर ऑपरेट होना शुरू हुआ, तुरंत उसके अंदर का है ना वो दरवाजा जो पुकी जो दंड रखा हुआ वो जगह का रास्ता बंद हो गया। நீ அவன் முதலாம் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஞானம் அது அவனுக்குள் உருவான அது செயல்பட ஆரம்பித்த உடனே உள்ளே இருக்கிறதான நமக்கென்று வைத்ததான அந்த பொக்கிஷ கதவு அது மூடப்பட்டு விட்டது. इसलिए परमेश्वर ने कहा अब तेरे कारण ये पृथ्वी श्रापित हो गया। அதனாலதான் வேதம் சொல்லுகிறது உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். अब तू अपना पसीना बहा कर ही तुम खा सकता है। நீ இப்ப எப்படின்னா நீ வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடுவன்ற. Because of your hard work, आप अपने पसीना आप आपके हार्ड वर्क करना पड़ेगा, तब जाके तुमको जो खाने की भी तुम तरसना ही पड़ेगा, क्योंकि रखा हुआ धन की दरवाजा को तुमने बंद कर दिया। நீ வேர்வை சிந்திதான் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் நீ சாப்பிடுறதே நீ ஹார்ட் ஒர்க் பண்ணதான் சாப்பிட முடியும். காரணம் என்ன? உனக்குள் வைக்கப்பட்ட உன்னுடைய பொக்கிஷத்தின் கதவை நீ மூடிவிட்டாய். प्रिय भाई मेरे बहन, பிரியமான சகோதர சகோதரிகளே, ये जो धन में जाने का वो जो धन जो परमेश्वर सनातन से पहले आपके अंदर आपके लिए रखा हुआ धन उस आदम के द्वारा
बंद कर दिया गया है। உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களுக்காக உங்களுக்குள்ளே வைத்திருந்ததான பொக்கிஷம் முதலாம் ஆதாமினால் அது மூடப்பட்டு விட்டது. आपके डीएनए में ही वो क्या हो गया, बंद हो चुका है। உங்க டிஎன்ஏல அது மூடப்பட்டுருச்சு. तो अब आपके डीएनए के अंदर वो रास्ता जब तक बंद है, எப்ப வரையும் உங்க டிஎன்ஏலயே அந்த கதவு மூடப்பட்டிருக்கோ, आप कितना भी कोशिश कर लें, நீங்க எப்படி வேணாலும் முயற்சி பண்ணிக்கோங்க, आपके जीवन में वो दरवाजा नहीं खुलता है। ஒரு நாள் அந்த கதவு உங்களுக்காக திறக்கப்படாது. सेकंड एडम जीसस क्राइस्ट, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. वो कौन है? वो அவர் யார்? He is the one who came to deliver you from the Adam's DNA. அவர்தான் முதலாம் ஆதாமின் அந்த டிஎன்ஏயிலிருந்து உங்களை விடுதலையாக்க வந்தவர். जो उन्होंने आपके लिए, परमेश्वर ने आपके लिए जो दंड रखा था वो सब बंद कर दिया था, उसका डीएनए से आपको छुड़ाने के लिए आया है। தேவன் உங்களுக்கான வைக்கப்பட்டிருந்ததான பொக்கிஷத்தை முதலாம் ஆதாமினால் அது மூடப்பட்டது. அந்த மூடப்பட்ட கதவு, அந்த அடைப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்தார். यीशु मसीह हमें श्राप से छुड़ाने आया। वचन में लिखा है श्राप। இயேசு கிறிஸ்து முதலாவதாக சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்க வந்தார். कर्स क्या है? சாபம் என்றால் என்ன? What is curse? சாபம் எது? जो आपके ऊपर है ना, जो नेगेटिव चीजें जो लिख दिया गया, जो आपके धन में जाने के लिए जो रास्ता है जो बंद हो चुका है, वो ये श्रापित जिंदगी है। எது சாபம் என்று சொன்னால், உங்கள் மேலே எதிர்மறையான எண்ணங்கள் எழுதப்பட்டிருக்கிறதுல, அதுவும் இல்லாமல் முதலாம் ஆதாமினால் உங்களுக்குள் வைக்கப்பட்ட தன் அடைக்கப்பட்டதில்ல, அதுவும் சாபம் தான். It's all a curse. அதெல்லாம் சாபம் தான். So Jesus Christ क्रूस में हमारे श्राप के लिए मरा है। இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய சாபத்திற்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். एडम के अंदर से आने वाले पहला आदम से आपके अंदर आने वाले हर एक श्राप के लिए यीशु मसीह क्रूस में लघु बहाया। முதலாம் ஆதாமின் மூலமாக அவன் காரணமாக வந்த எல்லா சாபங்களையும் முறியடிக்க, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு சிலுவையிலே மரித்தார். It happens in your DNA. அது உங்க டிஎன்ஏல நடைபெறுகிற ஒரு விஷயம். आपके डीएनए के अंदर जो आने वाले श्राप आज यीशु के लहू से छूट जाए। உங்க டிஎன்ஏல இருக்கிறதான எல்லா சாபங்களும் இன்று இந்த நாளிலே இயேசு இரத்தத்தினாலே அந்த எல்லா சாபங்களும் முறியடிக்கப்படுவதா? आपके लिए रखा हुआ धन में आप जाने के लिए रोकने वाले हर एक श्राप यीशु के नाम से, यीशु के लहू से अब मेरे आवाज को सुनने वाले आपकी जिंदगी में टूट जाए। இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான பொக்கிஷத்துக்கு நேராக போக விடாமல் தடையாக இருக்கிறதான எல்லா அலங்களும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அது முறியடிக்கப்படுவதாக. எல்லா ஆதாமின் சாபங்கள், ஆதாமினுடைய சாபங்கள். ஆமென். Adam's curse. ஆமென். There are curses in different levels. Curses different levels में होता है. சாபம் வேறு வேறு நிலையில் இருக்கிறது. Adam's curse एक है. ஆதாமின் சாபம் இருக்கிறது. Adam's curse. ஆதாம், முதலாம் ஆதாம் சாபம். तो हमें डीएनए के अंदर से आने वाला है. அது டிஎன்ஏல இருந்து வருகிற சாபம். पहला मनुष्य से ही मानव जाति के अंदर आ गया. முதலாம் ஆதாமின் மூலமாக முழு மனுக்குலத்துக்கும் பரவி வந்தது. Curse means change of law. Curse, சாபம் என்பது பிரமாணத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். சாபம்ங்கிறது ஏதோ ஒருத்தர் கொடுக்கிறது கிடையாது. ஆண்டவர் மனுஷனை சபிக்கணுங்கிறதே கிடையாது. எப்ப போய் நன்மை தீமை அறியத்தக்க அறிவின் விருட்சத்தை எடுத்தானோ அப்பயே பிரமாணத்திலேயே மாற்றத்தை உருவாக்கிட்டான். அந்த பிரமாண மாற்றமே மிகப்பெரிய சாபம். அது அவனுடைய டிஎன்ஏக்குள்ளேயே வந்துருச்சு. அவன் இப்ப
உள்ள இருக்கிற தன்னை வச்சு வெளியில வாழ்ற ஆள் இல்ல. வெளியில அனுதினமும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்திதான் அந்த அன்னைக்கு சோறே திங்கணுங்கிற நிலைமையில வர வேண்டிய ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டான் ஆடம். புரியுதுங்களா? உள்ள இருந்த தன்னை வெளியெடுக்க முடியாத இடத்துக்கு போயிட்டான். இப்ப வெளியில இருக்கிற உலகத்தை வச்சுதான் வாழணும். அவன் உள்ள வாழவே முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையே போயிருச்சு அவனுக்கு. எல்லாமே வெளியில தான். जो एडम है ना, श्राप बोलने से कोई एक दिन श्राप देने की जरूरत नहीं है। जिस दिन उन्होंने प्रमाण को बदल डाला, प्रमाण में चेंज लाया, पूरे पृथ्वी की प्रमाण को बदल डाला उसने, उसी दिन श्राप, वही है श्राप। जब प्रमाण बदल गया ना, वही है श्राप। பிரமாணத்தின் மாற்றம் தான் சாபம். भले बुरे का ज्ञान एक प्रमाण का चेंज है. इट्स नॉट जस्ट अ नॉलेज, इट्स अ चेंज ऑफ अ लॉ. நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஞானத்தை அந்த விருட்சத்தை சாப்பிட்ட உடனே ஏதோ அது ஒரு அறிவு கிடையாது, அது பிரமாணமே மாறிடுச்சு. இட்ஸ் a law change within him. அவனுக்குள்ளே பிரமாண மாற்றம் நடைபெற்று விட்டது. उनके अंदर जब प्रमाण चेंज हुआ, यहाँ पे भी प्रमाण चेंज हुआ. அவனுக்குள்ள அந்த பிரமாண மாற்றம் நடந்தது, வெளியவும் அந்த மாற்றம் நடைபெற்றுச்சு. बाहर भी आ गया, வெளியவும் வந்துச்சு. इसलिए वचन में लिखा है, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, रोमियो की किताब 8:19 में लिखा है, ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலே, ये पूरे प्रपंच भी है ना विनाशतों में चला गया. இந்த முழு சிருஷ்டிப்பும் மாயைக்கு கீழே அது சென்று விட்டது. அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ள போயிருச்சுன்னு போட்டிருக்கு. உள்ள மாறின பிரமாணம் வெளியிலையும் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு சொல்றதுனால புரியுது? समझ में आ रहा है? What is curse? Curse को break करना क्या होता है, ये जानना आप पहले. சாபம் என்றால் என்ன, சாபத்தை முறியடிப்பது என்றால் என்ன, இந்த அறிவை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். यीशु मसीह की मृत्यु और यीशु मसीह का लहू का क्या मतलब है? இயேசுவின் மரணம் என்றால் என்ன, அது எதற்காக சிந்தப்பட்டது, அவர் ஏன் மரித்தார், இது எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். कुलसी के किताब में क्यों लिखा है, जो कोई क्रूस में लटकाया गया वो श्रापित है, क्यों लिखा गया है? मसीह हमारे लिए श्रापित बना, क्यों लिखा गया है? கொலோசியர்ல நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். எதற்காக சாபமானாரு? ஏன் சிலுவையில சாபமானவர்? ஏன் கர்ஸா மாறினவர்? நமக்காக அவர் ஏன் சிலுவையில சாபமானாரு? அவர் சிலுவையில சாபமானாருன்னா என்ன நடக்குதுங்க? அப்ப என்ன சேஞ்ச் நடக்கணும் நமக்கு? அந்த ஸ்கர்ஸ்ல இருந்து, ஆடம் ஸ்கர்ஸ்ல இருந்து நம்மள விடுதலை ஆக்குறார். ஆதாமின் சாபங்களில் இருந்து உங்களையும் என்னையும் அவர் சிலுவையில் விடுதலை ஆக்கி இருக்கிறார். Adam's curse से आपको छुड़ाया. ஆதாமின் சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். एक ही खून से हम सब आ रहे हैं. ஒரே ரத்தத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். एक ही खून है. ஒரே ரத்தம். एडम के अलावा और कहीं खून है ही नहीं है. ஆதாமை தவிர்த்து வேற ரத்தம் இல்ல. और किसी और कोई खून और कहीं से आया क्या? எங்கேயாவது வேற எங்கேயாவது இருந்து ரத்தம் வந்துதா? जितने भी इंसान है इस दुनिया में, இங்க இந்த பூமியில வாழ்கிற எத்தனை மனிதர்களாக இருந்தாலும், कितने करोड़ों करोड़ों लोग इस दुनिया में रहे, எவ்வளவு கோடிக்கணக்கான மில்லியன் மக்கள் இருந்தாலும், all of them came from one blood. எல்லாரும் ஒரே ரத்தத்தில் இருந்து தான் வந்திருக்கிறார்கள். उनके अंदर से ही हम पैदा हुए, वही लहू हमारे अंदर आया, हम में से हमारे बच्चों में आया, बच्चों में से बच्चों में आया. सो इतने पीढ़ी, इतने सालों से इस पृथ्वी में जी रहे जितने भी लोग हैं, सबके अंदर एक ही खून है. அங்கே இருந்துதான் நமக்குள் ரத்தம் வந்தது, நம்மிலிருந்து அடுத்த சந்ததிக்கு வந்தது, சந்ததி சந்ததி சந்ததியாக
ஒரே ரத்தம் தான் அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. One blood is traveling, only one blood. ஒரே ரத்தம் அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது. முழு इसलिए वचन में लिखा है, इसलिए वचन में लिखा है, அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, प्रेरितों के काम अध्याय 17 में लिखा है, அதனால் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் वहां पे लिखा है, ஒரே ரத்தத்தினால் அவர் இந்த முழு மனு குலத்தையும் உருவாக்கினார். ஒரே ரத்தம்னு போட்டு நீங்க படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல प्रेरितों के काम अध्याय 17 में पढ़ के देखो, with one blood, one blood. So Adam's blood is the only blood, and that blood travels from all the generations. ஆதாமின் ரத்தம் தான் முழு மனு குலத்திற்கும் உள்ளே அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. मसीह यीशु का लहू, मसीह यीशु का लहू இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் आपकी और मेरे लिए क्रूस में बहाया गया. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். इस पृथ्वी की वो जो प्रमाण, जो पहला एडम की प्रमाण को तोड़ दिया. முதலாம் ஆதாமின் மூலமாக வந்த பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையினாலே அவர் முறியடித்து விட்டார். इवन पाप और मृत्यु एडम से आया हुआ श्राप है. பாவம் மரணம் என்கிற பிரமாணம் முதலாம் ஆதாமினால் வந்த சாபமாயிருக்கிறது. रोमियो की किताब 8 का 2 में अगर आप पढ़ के देखें, वहां पे जो लिखा है, पाप और मृत्यु से हमें छुड़ाया. इवन दैट इज अ लॉ दैट कम्स थ्रू द ब्लड. நீங்க ரோமர் 8வது அதிகாரம் जनरेशन टू जनरेशन 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், பாவம் மரணம் என்கிற பிரமாணம், இந்த பிரமாணமே முதலாம் ஆதாமினால் வந்த சாபம். कितने लोगों को बातें समझ आ रहा अच्छा से? எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது தெளிவாகிறது? The blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் आपको एडम के वो वाले लहू से, लहू के अंदर जो चलने वाली सारे श्राप को तोड़ता है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாம் ஆதாமிக்குள்ளே இருந்ததான அந்த ரத்தம், அந்த டிஎன்ஏல இருந்து உங்களை விடுதலை ஆக்கிச்சு. You are free from Adam's blood. நீங்க முதலாம் ஆதாமின் அந்த ரத்தத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள், சுதந்திரம் அடைந்து விட்டீர்கள். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? You are now free from Adam's blood. That one blood जो आ रहा था ना, वो जो एडम ही आ रहा है. जब वो ब्लड ही आ रहा है तो वो एडम ही आ रहा है. நீங்க முதலாம் ஆதாமின் ரத்தம் வந்தா முதலாம் ஆதாமே வரான். நீங்க நினைக்க கூடாது அந்த ஆதாம் முடிஞ்சிட்டாருன்னு. அந்த ரத்தம் எல்லாருக்குள்ளயும் ஓடுது அப்படின்னாலே தெரிஞ்சுக்கிடணும். ஒரு இடத்துல ஆறு ஆரம்பிக்குது, சரிங்களா? ஒரு இடத்துல ஆறு ஆரம்பிக்குது, அந்த ஆற்று அப்படியே ஓடி வருது. ஓடி எத்தனையோ மாநிலங்கள்ல கடந்து வருது. ஒவ்வொரு மாநிலங்களையும் கடக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த ஆறுக்கு பேர் வேற, சரிங்களா? கர்நாடகால அந்த ஆறுக்கு பேர் வேற, அதே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஆறுக்கு பேரு வேற. ஆனா ஓடுறதெல்லாம் எங்க இருந்துதான் வருது? ஆறுக்கு நம்ம தான் பேரை மாத்தி மாத்தி வச்சிருக்கோமே தவிர, ஓடுறது பூரா என்னதான் ஒரே இருந்து ஓடி வர்ற தண்ணி தான். நம்ம தான் ஊருக்கு ஆத்துக்கு பேரை மாத்திடுறோம். எத்தனை பேருக்கு மேட்ரு நல்லா புரியுது? ஆடம்ஸ் கர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன் ஒன் பிளட்ல படைச்சாரு? ஒன் பிளட்னா அந்த ஒன் பிளட் ஏன் ஜீசஸோட பிளட், ஏன் இந்த பிளட் ஒன் பிளட்ல படைச்சிருக்காரு? அந்த வசனத்தை போட முடியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 23 நினைக்கிறேன். போடுங்க.
देखो नदी एक जगह में शुरू होता है, नदी एक जगह में शुरू होता है, वो बहुत सारे स्टेट को पार करते यहाँ है ना एक जगह में आता है। शुरू होने वाला जगह एक ही है, बट नदी बह के आने वाले स्टेट में हर एक स्टेट में उस पानी को अलग अलग नाम से बुलाते हैं। एक जगह में बुलाते हैं उसको दूसरे नाम की है ना नदी का नाम से बुलाते हैं। वही तमिलनाडु के अंदर आ गया तो उसका उस नदी का नाम बदल जाता है। सेम वे हम सब अलग अलग बंदे हो सकते हैं, बट सबके अंदर एक ही खून बह रहा है, एक ही खून बह रहा है। The one blood is flowing from everyone. எல்லாருக்குள்ளயும் ஓடுறது என்னமோ அந்த நதிதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்மை சாபங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார். ஏன்னா அது நம்முடைய டிஎன்ஏலயே இருக்கிற ஒரு விஷயம், நம்ம பிளட்லயே வர்ற ஒரு விஷயம். அந்த பிளட்டையே என்ன செய்யறாரு மாத்துறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 17 சரிங்களா, சாப்டர் 17ல வரும். ஒரே ரத்தத்தினால் அவர் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளையும் உருவாக்கி அப்படின்னு வரும். வசனம் 26 26 சாப்டர் 17 verse 26 நான் படிக்கிறேன் கவனிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, எப்படி மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இதான் ரொம்ப முக்கியம். ஒரே ரத்தம் தான் ஓடுது, ஒரு ரத்தம் தான் ஓடுது. ஆள் தான் வேற வேற, மூஞ்சிதான் வெவ்வேறையா மாறுது. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को बात अच्छी तरह से समझ आ रहा है? वहां पे लिखा देखो, एक ही खून से, with one blood, एक ही मूल से, एक ही मूल, with one blood, ஒரே ரத்தத்தினாலே. முகம்தான் மாறுது, ஆதாம்களுடைய முகம்தான் மாறுகிறதே தவிர அதே ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ரத்தம் தான் போயிட்டு இருக்கு. कितने लोगों को बातें अच्छी तरह से समझ आ रहे हैं? தெளிவாகிறதா? Why we need to be delivered from Adam's sin? ஏன் முதலாம் ஆதாமின் பாவத்திலிருந்து நாம் ஏன் விடுதலை பெற வேண்டும்? What is Adam's curse? முதலாம் ஆதாமின் சாபம் என்றால் என்ன? It's जाति में हम सब अलग अलग लोग ही है, चेहरा ही अलग है. நம்ம முகம் தான் வேற, ஒரே மனுக்குலம் தான், ஒரே ரத்தத்தில் ஓடுகிறது தான். ஒரு ஊத்து தான் இருக்கு, அந்த ஒரு ஊத்துல இருந்து வந்ததுதான். So that's why इसलिए your deliverance is must. அதனால்தான் உங்களுக்கு விடுதலை மிகவும் அவசியமாக இருக்கிறது. बहुत सारे लोग सोचते हैं मैं तो यीशु मसीह को ग्रहण कर दिया ना, நிறைய பேர் யோசிக்கிறாங்க நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், मैं कर्ज से बाहर आ गया ना. நான் சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டேன்ல. नहीं, அப்படி கிடையாது. இல்ல, you need to reach to your DNA. You need to take your salvation to your DNA. உங்களுடைய ரட்சிப்பு அது டிஎன்ஏல மாற்றம் கொண்டு வர வேண்டியது அவசியம். उसको अंदर तक लेके जाके उसको छुटकारा को रिलीज करना पड़ेगा, तब वो आपके अंदर का धन का दरवाजा खुल जाता है. அந்த விடுதலை உங்க உள்ள வரை ரீச் ஆகணும். அப்பதான் உங்களுக்கென்று உங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தின் வாசல் அது திறக்கப்படும். तो कैसे अंदर तक लेके जाना है? எங்க எப்படி உள்ள கொண்டு போவது? And how to reach to your DNA? உங்க டிஎன்ஏ வரை போய் எப்படி சேர்றது?
See, you have 3 consciousness. நீங்க உங்களுக்கு வந்து 3 கான்சியஸ்னஸ் இருக்கு, 3 மனசாட்சி. 3 கான்சியஸ்னஸ் இருக்கு நமக்கு. ஒன்னு, முதலாவது கான்சியஸ்னஸ் கான்சியஸ் மைண்ட். 3 மைண்ட் இருக்கு சார். கான்சியஸ்னஸ் சொல்றதை விட 3 மைண்ட் இருக்கு நமக்கு. We have 3 minds. 3 மனங்கள் இருக்கிறது, மைண்ட் இருக்கு. One is conscious mind. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், दूसरा subconscious mind. இரண்டாவது சப்கான்சியஸ் மைண்ட், Number 3 மூன்றாவது unconscious mind. अनकॉन्शियस माइंड. ये unconscious mind के अंदर ही होता है ये DNA मैटर. இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல தான் இந்த டிஎன்ஏ ஓட மாற்றங்கள் நடைபெறுகிறது. आपके DNA में वो unconscious mind वास करता है. அவங்க டிஎன்ஏல தான் அன்கான்சியஸ் மைண்ட் அது இருக்கு. तो इसके गहराई में और सीखेंगे आने वाले दिन में. வருகிற நாட்களிலே இதோடைய ஆழங்களை நாம் கற்றுக்கொள்வோம். क्लासेस में आया करो. நீங்க இதுக்குரியதான வகுப்புகளிலே பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள். क्योंकि मैं यहाँ पे मॉर्निंग में थोड़ी सी बात कर सकता हूँ. मेरे पास आधा घंटा ही होता है. இந்த கால நேரத்துல அரை மணி நேரம் தான் இருக்கு. இதுல கொஞ்சம் தான் நான் பேச முடியும். All these are very big subjects. இது எல்லாமே பெரிய பெரிய Vast பாடம், subjects. ரொம்ப பெரிய பாடம். है ना, डिटेलली आपको समझाना पड़ेगा. இத வந்து ரொம்ப விளக்க வேண்டியது இருக்கு. ठीक है. வகுப்புகளிலே பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.